ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா பாரதி. நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 43வது புதிய ஆத்திச்சூடி, தாழ்ந்து நடவேல். அதாவது தாழ்வது என்றால் தனது பணிவினை ஏற்றுக்கொள்ளாத இடத்தில் தனது தாழ்வை காட்டாது இருத்தல். இதுதான் தாழ்வினை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மகாகவி கூறும் அர்த்தம். தாழ்ந்து நடவேல். பணிவு என்பது வேறு, தாழ்வு என்பது வேறு. பணிவு என்றால் அடக்கத்தின் ஆணிவேர். ஆனால் தாழ்வு என்றால் தன்னை கீழாக தான் மதித்து கொள்வது, பிறரால் மதிக்கப்படுவது. இதுதான் இது இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கு மகாகவியின் வாழ்க்கையே ஒரு சிறந்த உதாரணமாக நாம் பார்க்கலாம். புதுச்சேரியில் மகாகவி வாழ்ந்துவிட்டு வெளியில் வந்த உடனேயே அவரை ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்து விட்டார்கள். 27 நாட்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு கடுஞ்சிறையில் இருந்தார் கடலூரில். சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் தனது மைத்துனன் அப்பாத்துரையின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது குடும்பத்தையும் அழைத்து கொண்டு கடையம் வந்து சேர்ந்தார். கடையம் வந்து சேர்ந்தவுடன் அந்த இயற்கை சூழல், மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் அவருக்கு பழைய உற்சாகத்தையும் இன்பத்தையும் மீண்டும் தந்தன. அழகாக விதம் விதமாக இயற்கையை வர்ணித்து பாட ஆரம்பித்தார். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, சொற்பனம் தானோ. இப்படி தான் எவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் அவர் தனது ஆசையையும் ஆவலையும் விடவில்லை. இப்படியாக அவரது வாழ்க்கை கடையத்தில் தொடர்ந்து கொண்டு இருந்தது. ஆனால் அங்கேயும் அவருக்கு ஒரு தாழ்ச்சி ஏற்பட்டது. பார்ப்பவர்கள், கேட்பவர்கள் எல்லோருக்கும் பாடல் எழுதி கொடுக்கும் வழக்கம் உடையவர் மகாகவி. அந்த சமயத்தில் பக்கத்து கிராமமான பொட்டல் புதூரில் இருந்து அங்கு வந்த இஸ்லாமிய நண்பர்கள் அல்லாவை பற்றி சிறப்பாக பாடல் எழுதி கேட்டனர் பாரதியாரிடம். அவர்களுக்கும் அழகாக புத்தம் சரணம் கச்சாமி என்ற மெட்டில் பாடல்கள் எழுதி கொடுத்தார். இந்த இஸ்லாமியர்கள் இவர் வீட்டுக்கு வந்து போவதை பார்த்த அந்த அக்ரஹாரத்தினர் மகாகவியை அப்படியே குடும்பத்தை விட்டு தனியாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டனர். அவருக்கு அன்ன ஆகாரம் எதுவும் கிடையாது, குடிக்க தண்ணீர் இல்லாத அவல நிலை மகாகவிக்கு. அப்படி ஒரு தாழ்ச்சி நிலை ஏற்பட்டது. 3 நாட்கள் பட்டினியாகவே இருந்தார் மகாகவி. இதையெல்லாம் நினைத்தால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? ஒரு குடியானவன் அவரை சென்று பார்த்து அவருக்கு சிறிது உணவு வழங்கினான். அதன் பின்னர் தான் அவர் சிறிது தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். ஊருக்கே தெரியாமல் தண்ணீர் எடுக்க போவது போல் அவரது மனைவி செல்லம்மா பாரதி ஒரு குடத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த குடத்திற்குள் ஆகாரத்தை வைத்துக்கொண்டு மாலை மங்கும் வேளையில் பாரதியை போய் பார்த்து அவருக்கு உணவு அளித்து விட்டு வருவாள். அந்த சமயத்தில் கூட பாரதி எப்படி பாடல்கள் இயற்றினார் தெரியுமா? அந்த பாரதி குடியிருக்கும் வீட்டில் செல்லம்மா மாலை வேளையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இவருக்கு பலகாரம் கொடுக்கும் சமயத்தில் செல்லம்மாளின் அழகை வர்ணித்து மகாகவி பாடினார் பாடல். காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், அமுதூற்றினை ஒத்த இதழ்களும் நீல ஊறி ததும்பும் உன் விழிகளும். எப்படி பாருங்கள், தன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டார்கள். ஊரிலிருந்து யாரும் அவரை சந்திக்க கூடாது, அவருக்கு சாப்பாடு கிடையாது. இப்படி இருக்கும் சமயத்தில் ஊரார் தன்னை தாழ்த்திய போதும் தன் நிலை இறங்காமல் தனது கவித்தன்மையை அவர் இந்த உலகிற்கு காட்டியவர். இவரது வாழ்க்கையவே நாம் இதற்கு ஒரு உதாரணமாக நாம்
எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? இதை தன்னை பிறர் தாழ்த்துகிறார்களே என்று நாம் கலங்கி போய்விடக்கூடாது. கவலைப்படாமல் நம் திறமையை வெளிக்காட்டி நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நமது அடையாளத்தை இந்த உலகிற்கு எடுத்து கூற வேண்டும். இதைத்தான் மகாகவி தாழ்ந்து நடவேல் என்று கூறுகிறார். அடுத்ததாக மகாகவியின் புதிய ஆத்திசூடியில் நாம் பார்க்க இருப்பது 44வது புதிய ஆத்திசூடி, திருவினை வென்று வாழ். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.